ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். ஸோ இன்றைக்கி நாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டியூட்டோரியல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். அதாவது அஃபிலியேட் லிங்க் எப்படி நம்ம பேஸ் பண்ணணும், ஒரு தடவை ஆர்டிகல்ஸ் எழுதணுமா, சில ப்ராடக்ட்டை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை அதாவது இமேஜஸை காப்பி பண்ணணும், லிங்க் காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக இருக்க போகுது. ஸோ அந்த தீமை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, ஒன்றுமே பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அஃபிலியேட் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், இமேஜஸில் இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ பையர்ஸ்க்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அதில் நீங்கள் பிளாக்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அதை இமேஜை காப்பி பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணி திரும்ப வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போடணும். ஸோ திரும்ப அதுக்கு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி சில சுற்றி வளைக்கிற வேலையெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சிம்பிளி ஒரே ஒரு தீமை மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதில் தான் இன்றைக்கி நான் இந்த ஃபுல் டியூட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீம் பெரிய பெரிய வெப்சைட், அதாவது மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வருது இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை உங்களுக்கு நான் லேப்டாப்பில் கொண்டு போய் காமிச்சு விடுறேன். அதை காமிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய சில ஐடியாஸாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ஓகே, ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட லேப்டாப்புக்குள்ளே போய் உங்களுக்கு ஃபுல் டியூட்டோரியல் நான் இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணலாம், நல்லாயிருக்கும். வாங்க லேப்டாப்புக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போ நம்ம டெஸ்க்டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ நான் சொன்ன வெப்சைட் இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வை ஐ ஆம் ப்ரோக், அமெரிக்கன் வெப்சைட்டு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2 மில்லியன் மந்த்லி டிராஃபிக்ஸ் வருது. இந்த திஸ் இஸ் வை ஐ ஆம் ப்ரோக்கில் 2 மில்லியன் மந்த்லி டிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் 4 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த அஃபிலியேட் லிங்க். இங்கே பாருங்களேன், இப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹோடிஸ்ன்னு இருக்குது, செக் இட் அவுட்னு இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. சின்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக இதோட கிளிக் பண்ண உடனே பாருங்கள் சின்ன டிஸ்கிரிப்ஷன் எனக்குள்ள ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ளஸ் அது போக செக் இட் அவுட், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி பாருங்கள் கீழே வேறு ப்ராடக்ட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இது செக் இட் அவுட் கொடுத்த உடனே எங்கே போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேறு வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ இது அவங்களோட வெப்சைட், இது அவங்களோட அஃபிலியேட் லிங்க். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெப்சைட்டு தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் modernly.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா வாட்ஸ் நியூ, மென்னுக்கு, உமனுக்கு, கிட்ஸுக்கு டாய்ஸ்லாம் இருக்குது, கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு போயிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிலியேட் லிங்க். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆர்டிகல்ஸ் தான். இங்கே கிளிக் பண்ணணும், அஃபிலியேட் லிங்க்குக்கு போகும். அண்ட் இங்கே கிளிக் பண்ணால் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், அந்த டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் எலாபரேட்டாக ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மந்த்லி விசிட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மில்லியன்ஸ் கிட்ட இருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 2 மில்லியன் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட மந்த்லி ஏர்னிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட $20,000 per month ஃப்ரம் அமேசான். அமேசானில் மட்டும் கிட்டத்தட்ட $20,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்குது. ப்ளஸ் அது போக இவங்க பேனர் ஆட்ஸ் மூலமாகவும் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்சன்ஸ் மூலமாக கூட நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட் வெப்சைட்ஸில் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆகுமா கேட்டால் கன்ஃபார்மாக ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் கூகுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கூகுளோட ஆட்சன்ஸில் ப்ராடக்டோட இமேஜஸ் நிறைய வருது, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், அப்ரூவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போது பேனர் ஆட்ஸ் மூலமாக காசு சம்பாதிக்கலாம், அஃபிலியேட் மூலமாக காசு சம்பாதிக்கலாம். ப்ளஸ் அது போக ப்ரைவேட் அஃபிலியேட் லிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணி அது மூலமாக கூட நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திஸ் இஸ் வை ஐ எம் ப்ரோக் அப்படின்ற .com காமிக்குது. இப்போ பாருங்களேன், இதே மாதிரி சில காப்பீடு வெப்சைட்லாம் கூட இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிலியேட் வெப்சைட் தான். இங்கேயும் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் இமேஜ் இருக்குது, இங்கே சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க்குக்கு போயிடும். இந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலேருந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாடலில் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் பாக்ஸ் அண்ட்
டேக் மை மணி இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். சிம்பிளாக இருக்கும் அண்ட் இதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் நம்ம எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் எழுதுறோம் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட் நான் காமிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப பயங்கரமாக ரிச் லுக்கு தரக்கூடிய இந்த வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட் தான். இப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பேனர் ஆட்ஸ் நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். அது கூகுள் ஆட்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பேனர் ஆட்ஸாக இருக்கட்டும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அது காட்சி அளிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போது இந்த வெப்சைட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட்டை வந்து இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசானோட லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எடுத்தோடனே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குதுன்னா ப்ரௌஸ் டீல்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுவேன், டேரெக்டாக அமேசானுக்கு தான் போகும். ஸோ இங்கே நம்ம வந்து அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்னென்ன டீல்ஸ்லாம் இருக்குதோ அஃபிலியேட் லிங்க்கை வந்து மொத்தமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி காமிச்சு பார்த்தீங்கன்னா thisiswhyImbroke.com அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நான் இந்த ஃபன்னி பிளாக் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், டேரெக்டாக அமேசான் வெப்சைட்டுக்கு அந்த லிங்க்குக்கு போய்டும். இது அப்படி செக் இட் அவுட். இதை கிளிக் பண்ணாலும் எங்கே போகுது? அமேசான் வெப்சைட்டுக்கு தான் போகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் திங், அதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக ஓப்பன் ஆகும். இவ்வளோதான். இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெஸ்ட் என்ன அப்படின்னா சப்மிட் அ ப்ராடக்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து யார் வேணாலும் ப்ராடக்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நம்ம சோஷியல் லாகின் கூட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளி கூகுள் மூலமாக நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே பாருங்கள், சப்மிட் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ண உடனே இந்த பேஸ்ட் த ப்ராடக்ட் யூஆர்எல் இருக்குது. இதை நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அமேசானோட ப்ராடக்ட் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்க லிங்க் இருக்குல்ல, இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் இதான் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இதில் ப்ராடக்ட் யூஆர்எல் இருக்குல்ல, இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபெச் பண்ணிவிடும் டேட்டாஸ் எல்லாமே, இமேஜஸ் அண்டு டெஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹெட்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ப்ளஸ் அது போக அதுவே வந்து டெஸ்கிரிப்ஷனும் க்ரியேட் பண்ணிடுச்சு. இது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்டகரி அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் ஃபார் மென் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டு யாராவது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணலாம், இல்லைனா அவங்க சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நம்மளோட வெப்சைட்டில். தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா இந்த நேமில் கிளிக் பண்ணோன்னா நம்மளை வந்து ஷோ ஆகிற மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு அதெல்லாம் பண்ண தேவையில்லை, அது தேவையில்லாத ஒர்க்கு. ஸோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மக்கள் எல்லாம் லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளி கூகுள் லாகின் மூலமாக மக்கள் லாகின் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்டை வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் வந்துடும். ப்ளஸ் அது போகும் உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். அது மூலிமா எனக்கு வந்து ஆட்சன்ஸ் ப்ளேஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து யாருமே வந்து சப்மிட் பண்ண வேணாம், நான் மட்டும் தான் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்லாம் இருக்குது. தீம் ஃபாரஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த தீம் $39. சரிங்களா? ஸோ இதோட ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா $39 கொடுத்துருக்காங்க. ஸோ $39 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2800 சம்திங் ரூபா வருது. பட் ஆனால் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த தீமை வெறும் 375 ரூபீஸ்க்கு தரப்போகிறேன் வித் லைஃப் டைம் அப்டேட்டோட. ஸோ இந்த தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு டெலிகிராமில் அந்த தீம் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி எந்த ஆப்ஷனாலும் பண்ணிக்கலாம். அண்டு லைஃப் டைம் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நாங்கள் இந்த தீமை மொத்தமாக டெவலப்பர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு இந்த தீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அட் லோ காஸ்ட்டில் வித் லைஃப் டைம் அப்டேட்டோட. ஸோ உங்களுக்கு இந்த தீம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெவலப்பர் பிளகின் இருக்குது இல்லையா, இந்த தீமை தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சைட்டை நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த தீமை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இந்த தீம் வந்து மொத்தமாக என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த பிளகின் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளகின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த பிம்பர் அப்படின்ற ஃபர்ஸ்ட்
தீம் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு as usual அப்பியரன்ஸ் போனவங்க அப்பியரன்ஸ் போயிட்டு தீமில் போய் அதை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் எப்படி ஃபுல்லாக எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த தீம் கொஞ்சம் பெரிய தீம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். டன், நம்மளோட தீம் இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் கொடுத்துடலாம். இப்போது ஆக்டிவேட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் கேட்கும். நீங்கள் வந்து கொடுக்க வேணாம். பிகாஸ் நம்ம வந்து டெவலப்பர் பிளகின் தான் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். ரிமைனிங்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக அது எப்படி ஒர்க் ஆகுமோ எல்லாமே அப்படியே ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து டெமோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் போய்க்கணும். இங்கே போன உடனே இது இருக்குது அந்த தீம் அஃபிலியேட் அப்படிங்கிற தீம் இருக்குது இல்லையா. ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் கோட் கொடுக்காமலே எல்லாமே எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளி இந்த தீமை வாங்கி ஜஸ்ட் உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்டாக அதே வெப்சைட் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெமோ கண்டென்ட் இம்போர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி காட்சி அளிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. டன். இப்போ நமக்கு வந்து இம்போர்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வெப்சைட்டை ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட வெப்சைட். ஸோ இதெல்லாமே டெமோ கண்டென்ட். ஸோ இப்போதைக்கு எந்த இமேஜஸும் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அது போக சப்மிட் ப்ராடக்ட் வந்துருச்சு, இங்கே எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.